Unit 3, Office Applications 1, Part 3. Working with document, multi-column format. Inserting footnotes. அது எதில் இருக்கு? Referencesல footnotes, MS Wordல. இதே insertல footnote writer. இது எதுக்காக யூஸ் பண்றோம்? To add a note at the bottom of the page, providing more information about something in our document. இப்ப நம்ம டாக்குமெண்ட்ல இருக்கிற கண்டென்ட்ல ஒரு பர்டிகுலர் வேர்டுல ஒரு ஃபுட்நோட்டை நம்ம சேர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தி அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா, மகாத்மா காந்தி யாரு, அவரை பத்தின டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுட்நோட்டா அந்த பேஜ்லயே கீழே கொடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம ஃபுட்நோட்டை இன்சர்ட் பண்றோம். So, to add a note at the bottom of the page, providing more information about something in our document. டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒன்றை பத்தின விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஃபுட்நோட் ஆட் பண்ணப்படும். அதுல they are automatically numbered as we move on the document. ஒரு டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒன்னு இருக்கு, செகண்ட் பேஜ்ல இருக்கு, இல்ல செகண்ட் பேஜ்லயே ரெண்டு இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுட்நோட் தானாகவே 1, 2, 3ன்னு போட்டுட்டே வரும். நாம அதை செலக்ட் பண்ணி ஃபுட்நோட் ஆட்னு கொடுக்க தானாகவே அந்த ஃபுட்நோட் ஆட் ஆகும். சப்போஸ் நாம ஒரு நடுவில் இருக்கிற ஒரு ஃபுட்நோட்டை ரிமூவ் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் ரீஅரேஞ்ச் ஆயிக்கும். இப்ப 3 எடுத்துட்டேன் அப்படின்னா 4ங்கிறது இட் பிகம்ஸ் 3, அப்படி மாறிட்டே வந்துடும். நெக்ஸ்ட், இன்சர்ட்டிங் எண்ட் நோட்ஸ். இது எதுல இருக்கு? ரெஃபரன்சஸ்ல ஃபுட்நோட்ஸ்ல தான் இன்சர்ட் எண்ட் நோட்னு வரும் வேர்டுல. தென் இன்சர்ட்ல எண்ட் நோட் ரைட்டர்ல. இது எதுக்காக யூஸ் பண்றோம்? To add a note like a comment or citation at the end of a document. ஒரு டாக்குமெண்ட்டினுடைய முடிவில் ஒரு கமெண்ட் மாதிரியோ இல்லைனா சைட்டேஷன் மேற்கோள் காட்டுவது போல் அதற்குத்தான் இதை பயன்படுத்துறோம்னு சொல்றான். அப்ப ஃபுட்நோட்டுக்கும் எண்ட் நோட்டுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபுட்நோட் இஸ் ஆடட் இன் த சேம் பேஜ். எந்தெந்த பேஜ்ல ஃபுட்நோட் கொடுத்துட்டு இருக்கோமோ அந்த பேஜினுடைய எண்ட்லயே ஃபுட்நோட் ஆட் ஆகும். ஆனால் எண்ட் நோட்டுங்கிறது அந்த டாக்குமெண்ட்டினுடைய கடைசி பேஜ்ல வரிசையா ஆட் ஆயிட்டு போகும். ஸோ அந்தந்த பேஜ்ல நம்பர்ஸ் இருக்கும், எண்ட் நோட்டுக்கான நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் அதனோட அந்த சைட்டேஷன் ஆர் கமெண்ட்ங்கிறது எங்க இருக்கும்னா அந்த டாக்குமெண்ட்டினுடைய கடைசி பேஜுக்கு போயிடும். Superscript numbers referring to end note are added to our text. நம்ம டெக்ஸ்டுக்கு ஆட் பண்ணும்போது அப்ப சூப்பர்ஸ்கிரிப்ட் ஆட்டம் அந்த நம்பர் காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஆட் ஆறது பாத்தீங்கன்னா கடைசி பேஜ்ல ஆட் ஆகும். தென் இதுல இன்னொன்னு, வாட் இஸ் அ புக் மார்க்? புக் மார்க் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கும். An electronic pointer created in a computer file to have quick access to a specific part of the document. இப்ப நம்ம ஒரு புக் படிக்கிறோம், அதுல ஒரு 18வது பேஜ் வந்துட்டேன், நாளைக்கு தான் அதை கண்டினியூ பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல ஒரு புத்தக அடையாள குறின்னு சொல்றது எதையானு ஒன்ன இன்சர்ட் பண்ணி வைப்போம். ஒரு பேப்பரையே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி பண்றதுதான் புக் மார்க். அது மேனுவலா நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு டாக்குமெண்ட் அடிச்சிட்டு இருக்கோம், ஒரு புக் ஒர்க்கே எடுத்துக்கலாம், அதுல நிறைய பேஜஸ் இருக்கு, ஒரு 15 பேஜ்ல ஒரு 4வது பேராகிராஃப் வரைக்கும் வந்திருக்கேன், இன்னொரு பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் தட் இஸ் ஸ்பெசிபிக் பார்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு புக் மார்க்கை இன்சர்ட் பண்ண முடியும். அது எலக்ட்ரானிக் பாயிண்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த புக் மார்க்கை இன்சர்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பேர் கேட்கும், நம்ம கொடுத்து சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ அது அப்படியே இருக்கும். ஸோ சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணினா கூட நெக்ஸ்ட் நம்ம திருப்பி வந்து அந்த புக் மார்க்ல போய் எந்த
பேர்ல நம்ம சேவ் பண்ணோமோ அதை நம்ம டபுள் கிளிக் பண்றச்சே அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டினுடைய எந்த இடத்துல அந்த புக் மார்க் இருந்ததோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பாயிண்டர் நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ தட் we can continue அங்கிருந்து திரும்ப கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் புக் மார்க்.